ஸ்ரீஜா தான் குணமாயிட்டாலே, அப்புறம் ஏன் சிஸ்டர் இவ்வளவு டென்ஷனா இருக்காங்க? சிஸ்டர், ஸ்ரீஜா தான் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டால, அப்புறம் எதுக்கு சிஸ்டர் அப்படி டென்ஷனா இருக்கீங்க? அந்த விஷக்கனி விஷயம் மாரிக்கு தெரிஞ்சு போச்சு. என்னது, மாரிக்கு தெரிஞ்சு போச்சா? அப்போ வந்தது சித்தர் இல்லங்கிறது மாரிக்கு தெரிஞ்சிருக்குமே சிஸ்டர். ஆமா, அதுவும் தெரிஞ்சிருக்கும். சுத்தம். இதுல நான் சம்பந்தப்பட்டிருப்பேன் அப்படின்னு அவ கண்டுபிடிச்சிருப்பா. இனிமே நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா ஆமா ஆமா. அப்ப நீங்க நடங்க, சிந்தனை பண்ணிக்கிட்டேன். எதிர் வீட்ல சிசிடிவி கேமரா இருக்கு. அவர்கிட்ட இருக்க ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்ப்போம். டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன், அதான் லேட் ஆயிடுச்சு. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுதா? பரவாயில்ல சூர்யா, நான் ஜஸ்ட் இப்பதான் வந்தேன். ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு போன்ல சொன்னீங்க. பார்த்தா வேற டென்ஷனா இருக்கீங்க. என்ன விஷயம் சூர்யா? எனிதிங் ராங்? ஆஃப் கோர்ஸ் சார். என்ன விஷயம், என்னாச்சு? சித்தர் சாமி வீடு தேடி வந்து ஆயுள நீட்டிக்க செய்யும் அதிசய நெல்லிக்கனிய மாரிக்கு பரிசா கொடுத்தாரு சார். நல்ல விஷயம் தானே சூர்யா, அதுக்கு ஏன் டென்ஷனா இருக்கீங்க? சார், அந்த அதிசய நெல்லிக்கனிய மாரி சாப்பிடாம ஸ்ரீஜாவுக்கு சாப்பிட கொடுத்தா. சரி, ஸ்ரீஜா அதை சாப்பிட்டு மயங்கிட்டா சார். என்ன சொல்றீங்க? எனக்காக கொடுத்த இந்த நெல்லிக்கனிய நான் சாப்பிட்றத விட நீ சாப்பிட்டா நல்லதுன்னு நினைச்சு உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் பேஷண்ட்டை காப்பாத்த முடியல. ஐம் சாரி, அவங்க இறந்துட்டாங்க. ஸ்ரீஜா தான் நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க இப்படி டென்ஷனா இருக்கீங்க? ஸ்ரீஜா உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதே சித்தர் கொடுத்த அந்த அதிசய கனியை சாப்பிட்டதுனாலதான்னு மாரிக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன சூர்யா சொல்றீங்க? சித்தர் மேல மாரிக்கு சந்தேகமா? என்னால இது நம்பவே முடியல. இதே சந்தேகம் தான் சார் எனக்கும். வீட்டுக்கு வந்து எனக்கு நெல்லிக்கனி கொடுத்துட்டு போனது சித்தர் சாமி இல்ல ஹஸ்பண்ட் சார். என்ன சூர்யா சொல்றீங்க? சித்தர் வீட்டுக்கு வரலன்னா அவர் ரூபத்துல வீட்டுக்கு வந்தது யாரு? அந்த குழப்பத்தினாலதான் நான் எதிர் வீட்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணேன். வெரி குட் சூர்யா, ஏதாவது க்ளூ கிடைச்சதா? யா, கிடைச்சது சார். என்னோட டென்ஷனுக்கு காரணமே அந்த க்ளூ தான். என்ன சொல்றீங்க சூர்யா? நீங்க டென்ஷன் ஆகிற அளவுக்கு அப்படி என்ன க்ளூ கிடைச்சது? அத நான் சொல்றதை விட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்ததை நான் என் செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களே பாருங்க, புரியும். யார் இந்த லேடி? ஆமா சார், நான் வச்சிடறேன். யோ திருநட்டு சார், இன்னைக்கு கோர்ட்டு கொண்டு போக வேண்டிய கேஸ்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். எதுக்கு இன்னொரு தடவை செக் பண்ணிக்க மறந்துட போறேன். ஓகே சார். யோ, அந்த கேஸ் என்ன ஆச்சு? சீக்கிரமா அந்த ஆளை கூப்பிட்டு என்ன வாங்க. விசாரிங்க. எஸ் ஓகே சார். சார். ஹலோ சார். வாங்க பொங்குன்றன், உட்காருங்க. இவரு சூர்யா. ஆல்ரெடி சார் எனக்கு தெரியுமா. ஆ. உட்காருங்க சார். சொல்லுங்க பொங்குன்றன், என்ன திடீர்னு? சார், நான் ஒரு வீடியோ உங்ககிட்ட காட்டுறேன், அதை நீங்க பாருங்க. சூர்யா, வீடியோவை காட்டுங்க. சார் பாருங்க.
இந்தாங்க. யார் இந்த லேடி? பார்க்கறதுக்கு ஏதோ மந்திரவாதி மாதிரி இருக்காங்க. தெரியல சார். தெரியல. அந்த லேடி யாருன்னு கண்டுபிடிக்க தான் நாங்க உங்ககிட்ட வந்திருக்கோம். ஆமா, இந்த வீடியோ எடுத்தது யாரு? எங்க எடுத்தது இது? சார், சம்பந்தப்பட்டவரும் பாதிக்கப்பட்டவரும் இவர்தான். என்ன நடந்துச்சுன்னு இவரே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுவாரு. சூர்யா, நீங்களே சொல்லுங்க. யா, ஓகே சார். இந்த வீடியோல இருக்கிற லேடிய எனக்கு என் ஒய்ஃப்க்கும் தெரியாது சார். ரொம்ப நாளாவே எங்க வீட்ல எனக்கு, என் ஒய்ஃபுக்கு, எங்க குழந்தைக்கு எதிரா ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் யாரா இருப்பாங்கன்னு தான் தேடிட்டு இருக்கோம். ஆமா இன்ஸ்பெக்டர், இந்த வீடியோல இருக்கிற இந்த லேடியை கண்டுபிடிச்சிட்டா இவங்க வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் யாரு பின்னாடி இருக்காங்கங்கிற உண்மை தெரிஞ்சிடும். சார், எப்படியாவது இந்த லேடியை நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம். நீங்க சொன்னது எல்லாம் ரிட்டர்ன் கம்ப்ளைண்டா ஒன்னு எழுதி கொடுங்க. நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரிங்க சார். ஓகே. இந்தாங்க பேடு, இதில் வச்சுக்கோங்க. சார், இந்தாங்க. ஓகே பூங்குன்றன், ஒரு 1 hour வெயிட் பண்ண முடியுமா?